முதலில் நம்மளுடைய பாஜக எம்எல்ஏ போஜராஜன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிங்கம் சிங்களா கர்ஜித்து இருக்கு சட்டசபையில. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா இருக்கு இல்லையா, அதுக்கு பரிசீலனை தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்கன்ற மாதிரி கேள்வி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. ஒரு வீடுனா 2 பேர் தங்குற மாதிரி வீடு கட்டுவோம், நம்ம புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் சேர்ந்து தானே வீட்டை பெருசா கட்டுவோம், இடிச்சு கட்ட முடியுமா? அதே மாதிரி தான் இந்த மசோதாவும். அதாவது தேர்தலை மனசுல வச்சு இந்த மசோதா வரல, எதிர்கால தலைமுறையை யோசனை பண்ணி தான் இது செய்யறாங்கன்றத அழகா விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் என்ன நக்கலா பேசுறாரு பாருங்க. 234 பேர் இருக்கிற இந்த அவையில கூடியிருக்கிற அவையில நீங்க ஒருவர் மட்டும்தான் இருக்கிறீங்க, உங்க குரல் யாருக்குமே கேட்கலன்றாரு. இது நீலகிரி மாவட்டம் மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? அவர் பேசுறது உன் காதல விழாமையா நீ அமெரிக்கா உதாரணம் காட்டி பேசுன. அதாவது எப்படி பேசினார் பாருன்னா, அமெரிக்கா கட்டி காத்தது ஆபிரகாம் லிங்கம்னா உங்களை கேட்டாங்க. இது அமெரிக்கால 20 கோடி 40 கோடி எத்தனை கோடி ஆனாலும் சரி, மக்கள் தொகை கூடினாலும் பார்லிமெண்ட் மாற்றி அமைக்கலன்றாங்க. அதே மாதிரியா இந்தியால 140 கோடி மக்கள் இல்லையா இந்தியால? அவங்களுக்கு வேண்ட சௌகரியங்கள் பண்ணி கொடுக்க வேண்டாமா நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இன்னைக்கு அமைச்சரா பேசுறது ஆணவத்துல பேசுற மாதிரி இருக்கு. 108 எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சி நடத்த முடியாம, முதலமைச்சர் ஆக முடியாம விஜய் அவர்கள் எதிர்கட்சி, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களுடைய விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற, நீங்க அமைச்சராக இருக்கிறத மறந்துடக்கூடாது. பிஜேபிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. 2 எம்பியை வச்சுட்டு பார்லிமெண்ட்ல இருந்த கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதிகப்படியான எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி. சரிங்களா? வரலாறு மாறும். நீங்க எப்படி ஆட்சி மாற்றத்தில் நீங்க வந்தீங்க, நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? நீங்க ஆட்சி மாற்றம் நீங்க அமைச்சராவீங்கன்னு. அதே மாதிரி ஒரு காலம் மாறும். அது வரைக்கும் காத்திருப்பாங்க மக்கள், பிஜேபி மக்கள். அதனால நீங்க ஆணவத்துல பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மரியம் வில்சன் அவர் ஒரு பாட்டு பாடினார் இன்னைக்கு. அதாவது கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம், கடமை இருந்தால் வீரன் ஆகலாம், அமைதி இருந்தால் மனிதன் ஆகலாம் அப்படின்னு அந்த எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு. ஆனா அவர் பாட வேண்டிய பாட்டு எது தெரியுமா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, அந்த பாட்டை பாடி இருக்கணும். ஏன்னா அதுதான் அவருக்கு இப்ப முக்கியமான தேவை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் இன்னொரு சொன்னாரு, போஜராஜன் அண்ணன் தமிழ் உணர்வோடு பேசுங்கள். அவர்கிட்ட நான் கேக்குறேன், இந்த தமிழ் உணர்வு மரியம் வில்சன் 2 நாளைக்கு முன்னாடி பேசினார்ல, கிறிஸ்தவம் தான் எனக்கு எல்லாம் போதிச்சுதுன்னு. அப்போ இந்த தமிழ் உணர்வு உனக்கு எங்க போச்சு? இதை நீங்க கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும். முதல்ல மரியம் வில்சன் அவர்கள் நிதியமைச்சர்ல இருந்து மாத்தணும். ஏன்னா அவர் இன்னைக்கு பேசுறாரு பாருங்க, எப்படி எம்ஜிஆர் ஜேபிஆருக்கு இருந்தாரோ அது மாதிரி விஜய் அண்ணனுக்கு நான் இருப்பேன். எப்படி ஊர்ட்டு கட்டியோ கையுமாவோ இருப்பேன், விஜய் அவர்கள் பேரே கெடுத்துருவனி. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவரை மாத்தணும்.